வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது இட்லி, ரைஸ், தோசை, பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் டம்ளர் துவரம் பருப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதி வந்தப்புறம் ஒரு டைம் நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப பொங்காமல் இருக்கும். எப்போயுமே லிட்டு க்ளோஸ் பண்ண போது தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வாலில் எதாவது அடைச்சிருந்தால் போயிடும். லிட்டு போட்டு விசில் போட்டுட்டு 4 விசில் வச்சுக்கோங்க. 4 விசில் வச்சு எடுத்துட்டு உடனே கிளறி கொடுங்க. அப்போ தான் நல்லா பருப்பு மசிஞ்சு வரும். அப்புறம் ஒரு பேனை எடுத்துகிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, உளுந்து போட்டுக்கோங்க, ஜீரகமும் போட்டுக்கோங்க. அது நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு 8 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விடுங்க. ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இதுக்கு சாம்பாருக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இன்னும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்கினப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா செக் பண்ணி விடுங்க. தக்காளி ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது மசிஞ்சு நல்லா வரும். அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா செக் பண்ணி விடுங்க. நான் 400 கிராம் முள்ளங்கி ஆட் பண்ணுங்க. அப்புறம் திருப்பி நல்லா ஸ்டிர் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பருப்பு வச்சுருந்த பாத்திரத்தையே நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லா இடத்துக்கும் இதாகும். அப்போ தான். அப்புறம் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து வந்தப்புறம் நீங்கள் தண்ணி கரெக்டாக தான் இருக்கா, கன்சிஸ்டன்சி போதுமான்னு பார்த்துட்டு ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது செம டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.